ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி விலாக். டுடே மார்னிங் பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்கூல்ல விட்டு வரும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு நடந்து வந்தோம், நானும் என் வீட்டுக்காரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமியார் வீட்டுக்கு வந்தோனே குட்டீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாத்தனார், அதுக்கப்புறம் மாமியார் வந்து "வாடி கடைக்கு போலாம், டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். ஸோ வாங்கிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வரல சொன்னேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வரல. அதனால நானும் வரல. "நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு நினைச்சேன். "இல்ல, இல்ல நீ வா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே நம்ம சொல்றாங்களேன்னு போலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சுல்ல. அதனால வந்து என்ன பண்ணா, பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஸ்பான்சர் வந்து எங்க நாத்தனார் தான். ஸோ சர்வேஷ வந்து பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் வந்து ஓடி புடிச்சுலாம் விளையாட வச்சு நாங்க சன்னா ஸ்டோர்ல ரசிச்சோம், நானும் எங்க நாத்தனாரும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல பாருங்க கண்டிப்பா. இடுக்கி கண்டுபிடிச்சா இடுக்கி 110 ரூபா. இன்னுமா ஸ்பூனை பூக்கின்னு இருக்கீங்க? இது ஒன்று எடுத்து கொடுத்துச்சு, நல்லா இருக்கும். இந்தாங்க 10 ருபீஸ், நல்லா இருக்கு. அப்போ இருந்தாங்க. இது பாருங்க, ஒரே வாய் ஃபுல் டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிடும். சாதி சொப்பு சம்மா ஸ்பூனே எத்தனை ஏதாவது ஒன்று எடுங்க. இது நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் நான் மட்டும் தான் முடிக்கலையே. நீங்க முடிக்கல, அம்மா ஃபோர்க் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ கடையில் போய் வாங்கி தரேன் தானே, இங்கே என்னத்தை தேடி நிற்கிறீங்க? சாப்பிட்றேன்னா சொல்லு, வாங்கி தரேன். ஐயோ வேணாம். மெஷர்மெண்ட் கப்பு 133 ரூபா. கியூட்டா இருக்குடா. ஆமா 145. கரண்டி செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் கரண்டிலாம் இருந்தது. பட் வந்து நல்லா இருந்தது. ஆவரேஜ் பிரைஸ் தான். ஸோ வாங்கலாம். ரொம்ப தொல்லை பண்ணுறான் ட்ராலியில் இருந்துனால. பட் ட்ராலியில் கண்டு பயம் கூட. அதனால் வந்து எடுத்துன்னு போயிட்டோம். இடுக்கி ஒன்றே ஒன்று எடுத்துருக்காங்க. ஸ்டீலாக இருக்கேன், அதுக்கு பார்க்குறேன். ஸோ பாருங்க, இந்த பாருங்க நான் கத்துறேன் பாருங்க. நான் கற்றுக்கிறேன் பாருங்க. அப்படி கிடையாது, இங்கே பிடிச்சி இதை இது பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதே வச்சுக்கணும். வச்சு தூக்குங்க அந்த ட்ராலியை. தூக்கி இதுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோழி முட்டை மாதிரி இருக்குது. இதுதான் ஈஸியாக இருக்குது. 78 ரூபா. 75 ரூபா. 75 ரூபா. கோழி முட்டை கரண்டு நல்லா இருக்கு. எங்க பாருங்க 61 ரூபா. நல்லா இருக்குல்ல. டிஃபன் பாக்ஸ் ஏரியா, சாரி இதெல்லாம் வந்து அஞ்சரை பெட்டி ஏரியா. ஸோ இப்போதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஏரியாக்கே வந்திருக்கோம். ஸோ டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. வாங்கலாம், பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கோ இல்லை பொரியலுக்கோ நம்ம வந்து கட்டி கொடுக்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்குறது. ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தா. நாங்கள்லாம் பாப்பா பார்த்துருந்தோம். நாத்தனார் மட்டும் தேடி கண்டு வச்சு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கிட்டாங்க 3 பசங்களுக்கும். இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. பாருங்களேன், பச்சை சீக்கிரம் வந்தால் அவன் பின்னாடியே இவங்கெல்லாம் ஓடுறாங்க. நம்ம டிஃபன் பாக்ஸு, இந்த டிஃபன் பாக்ஸ் ஓகேவா பாருங்க. பெரிய டிஃபன் பாக்ஸு இது 107 ரூபா, இது 128. ஸோ அப்படியே ஒரு 10 ரூபா ஏறும். இது பார்த்தீங்கன்னா 153 ரூபா. எது வாங்கிக்கிறீங்க? கடையில் இருக்கட்டும். எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. சாக்லேட் மோல்டு எங்கே வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. எங்கள் மாமியாரை ஓடி பிடிச்சி விளையாட வச்சு பார்க்குறோம், ரசிக்கிறோம் நானும் எங்கள் நாத்தனாரும். கரெக்டாக சாக்லேட் மோல்டு தானே நானும் பார்த்தேன். ஆனால் இது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. 74 ரூபா. கூட்டிகிட்டு வந்து என் செலவில் நானே சூழ்நிலை கூட்டிகிட்டு வந்து ஷெல்லு என்னால் இப்படி போக முடியும். ஷெல்லு மனசு கேட்கல. இந்த பிச்சைக்காரி இதை தானே செஞ்சுன்னு இருக்குது. எப்போ பாரு
இது மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. எவ்வளோ? எல்லாம் 70 ரூபா தான். அப்போ அதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படியே. என்னமா எல்லாமே வாங்கிக்கோங்க. ஆனால் செய்யறதுக்கு ஃப்ரிட்ஜில் தான் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்துருங்க கையோட. இதுதான் இருக்குதுல்ல. பத்தாதுல இவ்வளோ சாக்லேட். வாடியே டபுள் பீரோ வாங்காம நான் 1.5 வருஷமா போட்டு இருக்கிறேன். ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் மட்டும் வாங்கி கொடுங்க போதும். ஓகே சூப்பர்ரா, நல்லா இருக்கு. இரு ரேட் பார்த்தீங்கன்னா 3607 ரூபா ஒன்லி. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1396 ரூபா இட்லி குக்கர். நெக்ஸ்ட்டு 755 இது. அதுக்கப்புறம் 391 ரூபா, 61 ரூபா, 361 ரூபா. சாரி பண்ண தெரியல எனக்கு. காய்கறி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுதா, அப்புறம் கீழே ஓப்பன் ஆகுதா, சூப்பராக இருக்குது. 3528 ரூபா. 3528 ரூபா. ஆமாம் முடிச்சிட்டிங்களா? முடியல எங்களால். இவன் ஒரு ஆளை வச்சுட்டு என்னால் பார்த்துக்க முடியல. இன்னொன்று வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கு. வா அப்படியே போகலாம். வாங்க, இங்கே ஃப்ரீயாக இருக்குது. இது என்னடா டிஃபன் பாக்ஸு ஓட்டை ஆகுது. ஓ சாரி, டிஃபன் பாக்ஸ் கிடையாது, துருவுறது. நான் கூட இந்த ஓட்டை டிஃபன் பாக்ஸில் யாரும் எடுத்துன்னு போவானே. காத்து வர வைக்கலாம். 33 ரூபா இந்த சாமி டேபிள், சாரி ஸ்டாண்டு. கரண்டி இங்கே பாருங்க 33 ரூபா. ஆமாம், 33 ரூபா. இது பெரட்டி போடுறது கட்டையில் 37 ரூபா. 50 ரூபா. நான் சமையலுக்கு மஞ்சள் பொடிக்கு தனியாத்தூளுக்கு போடுறதுக்கு எடுத்தா சொப்புக்கு கேஸ் மருமக வந்து சொப்பு சாமானுக்கு எடுக்கிறான். அப்போ இது செய்யுது நல்லா. அவ்வளோதான், முடிச்சு விடுங்க. இதுவும் என் ஸ்பான்சர் தானா, பார்த்துக்கோங்க மக்களே. இன்னைக்கு எல்லாம் நீங்கள் தான் பார்த்து. மேலே போய் ஒரு டைனிங் டேபிள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைனிங் டேபிள் வாங்கிட்டு இதை கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே கிளாஸ்லாம் வச்சு நான் டைனிங் பாவம் எங்கள் மாமியார். முடிஞ்சிருச்சா? என்னால் முடியல. வாங்க, முடிஞ்சிச்சு தான். ஏதோ எடுக்க வந்து நம்ம வேற ஏதோ எடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் எல்லா இடத்துலையும் போனால் அதுதான். எடுக்க வந்ததே எடுக்கல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ சர்வேஷ் வந்து பார்த்துக்கிறது யாராலையும் முடியல. நாத்தனார், மாமியாருக்கு பசங்க நானும் பார்த்துக்க முடியல. இன்னைக்கு தான் தெரியுது என் வீட்டுக்காரோட நிலைமை என்னன்னு. நான் அவ்வளோ ஈஸியாக போய் ஷாப்பிங் பண்ணுறேன்ட்டு போயிடுவேன். ஸோ அவர் தான் வந்து பசங்களை பார்த்துப்பார். ஸோ இன்னைக்கு தான் என்னென்ன பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சது. எங்க நாத்தனார் பார்த்தீங்கன்னா பில் கவுண்டர் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துட்டோம். அவன் படுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தோம். பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து அப்படியே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கூட செல்ஃபிலாம் எடுத்துட்டு அப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா பேசிட்டு அப்புறம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்ல போய் சாப்பிட்டு போகலான்னு சொன்னோன்னே மறுபடியும் லிஃப்ட்ல போயிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சன்னா ஸ்டோர் லிஃப்ட்ல போறேன். சாப்பிட போனோம். என்ன சாப்பிடலாம்? நீ தயிர் சாதம் வேணுமா? பிரியாணி வேணுமா? ஃபுட் கோர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி, சாம்பார் சாதம் மாமியாருக்கு வாங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வந்து சூப்பராகவே இருந்தது, ஃபன்னாகவும் இருந்தது இன்னைக்கு டே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ராதி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.